சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்க நியாய விலைக்கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் விலையில்லா வேட்டி சேலைகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது சிந்தாதிரிப்பேட்டையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பங்கேற்று மக்களுக்கான அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார். குறிப்பாக பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த ஆண்டு தமிழக அரசு சார்பில் 3000 ரூபாய், அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 ரூபாய் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இந்த 3000 ரூபாய் மற்றும் 1 கிலோ சர்க்கரை, பச்சரிசி, கரும்பு ஆகியவற்றை அதனோடு சேர்த்து கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்றது. காலையிலே தமிழக முதலமைச்சர் ஆலந்தூரிலே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு ரேஷன் கடைகளில் இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். முன்னதாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தினை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கையில ரொக்கமாக 3000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. ஒரு பை கொடுக்கப்படுகிறது. அந்த பையில தான் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொங்கலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் தமிழருடைய பண்டிகையை கொண்டாடுவதற்கான அந்த கரும்பும் சேர்த்து கொடுக்கப்படுகின்றது. வழக்கமாக தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொங்கல் வைப்பதற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களும் கரும்பு உள்ளிட்டவையும் வழங்கப்பட்டு வருகிறது. எனவே அந்த வகையில் இந்த ஆண்டும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஒரே நேரத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து குவிந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 நாட்கள் முன்னதாகவே டோக்கன்கள் விநியோகிக்கப்பட்டது. எனவே டோக்கன்கள் அடிப்படையிலே ஒவ்வொருவராக வந்து இதனை பெற்றுக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொங்கலுக்கு இன்னும் 7 நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில முன்கூட்டியே இந்த பொருட்களை கொடுக்கும் போது பொங்கலுக்கு முன்பாக அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் பணமும் பொதுமக்களுடைய கைக்கு சென்று சேர்ந்துவிடும். பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக தமிழக அரசின் சார்பில் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் இன்று இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.